ஹாய் ஆல், வெல்கம் டு ஹிந்தி படி. இதுதாங்க நம்ம தமிழில் எழுதுகிற எல்லாமே மெய் எழுத்துக்கள். நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? அதுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே ஹிந்தி மெய் எழுத்துக்கள்னு சொல்லலாம். அதை நம்ம வியஞ்சன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம ஸ்போக்கன் ஹிந்தி தான் பார்க்க போகிறோம். ஸோ சவுத் இந்தியாவில் நம்ம நிறைய பார்த்திங்கன்னா க ச இது சிங்கிள் லெட்டர்ஸாக தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் வர வார்த்தைகளில் பார்த்தீங்கன்னா தமிழ் க அதுக்கடியில் பார்த்தீங்கன்னா 4 லெட்டர்ஸ் இருக்குது. அது எல்லாமே ஹிந்தியில் வர தனித்தனி வியஞ்சன் அப்படின்னா மெய் எழுத்துக்கள். ஒரு க தமிழ் க கடியில் 4 ஹிந்தி வியஞ்சன் வருது. க க க க. இப்போ என்னோடய ப்ரொனன்சியேஷன்லாம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா எல்லாத்துலேயும் வித்தியாசமாக இருக்குது. இந்த 4மே நம்ம வேறு வேறு மாதிரி சொல்கிறது. ஆனால் தமிழில் பேசுகிறவங்களுக்கு, தமிழ் மொழி மட்டுமே தெரிஞ்சவங்களுக்கு எல்லாமே க தான். ஸோ நம்ம தமிழ்காரங்க ஹிந்தி அது கற்றுக்கணுன்னு ஆசைப்படுறீங்க, நல்லது. ஆனால் அந்த ப்ரொனன்சியேஷனில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. ஸோ அதை தான் நம்ம ப்ரொனன்சியேஷன் எப்படி நம்ம கவனமாக பார்த்துக்கிறது பேசும்போது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம தமிழ் கவோட வெவ்வேறு ப்ரொனன்சியேஷன் நம்ம இப்போ பார்க்கலாம். இது தாங்க க, ஹிந்தி க. இது தமிழில் உள்ள கவிற்கு சமமானது. சேம் சவுண்ட் தமிழ் க மாதிரி. இது க, ஹிந்தியில் க. இதோட ப்ரொனன்சியேஷன் எப்படின்னா, முதல்ல இக்கு அப்புறம் ஹ, இது ரெண்டுமே சேர்த்து வர ஒரு ப்ரொனன்சியேஷன் சவுண்டு மாதிரி அடிவாயிலிருந்து நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். க க. அடுத்து க, கஜானனன் என்ற இந்த வேர்டுக்குள்ள க எப்படி வருதோ அதுதான் க. அடுத்து க, கஜானனன் என்ற வேர்டில் க அண்ட் அதுக்கப்புறம் ஹ, இது ரெண்டுமே சேர்த்து வர ஒரு சவுண்டு க க. இதுதாங்க. இதே மாதிரி தான் தமிழில் வர ஒரே ஒரு க என்கிற மெய்யெழுத்துக்கு 4 வெவ்வேறு சவுண்டு நமக்கு ஹிந்தியில் இருக்குது. ஸோ நிறைய வேர்ட்ஸ் இந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். எதில் க க க க வேறு வேறு மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி வேர்ட்ஸ் உங்களுக்கு சாம்பிளுக்கு நான் அப்புறமா கொடுக்குறேன். தன்யவாத்.